ஷாதுலி நாயகமே வருக, வந்துங்கள் அருளை தந்திடுக, வாழ்வினில் அருளும் பொருளும் பெற்று வாழ்ந்திட கருணை செய்திடுவீர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وأهل بيته وذرياته وأشيائه وأوليائه وعلى عباد الله الصالحين. أما بعد، قد قال تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله كل نفس ما كسبت وهم لا يظلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم بأيه مقتديتم اهتديتم. صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال شيخنا القطب الأكبر أبو الحسن علي الشاذلي قدس الله سره العزيز: من أراد سعادة الدارين أو عزة الدارين فليدخل في طريقتنا هذا يوما أو يومين. صدق شيخنا قدس الله سره العزيز. அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து அன்னவன் நன்னபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அருள் பிரார்த்தனையும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், என்றும் என்னுடைய கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெருந்தகை உலமாக்களே, முகத்தமீங்களே, இம் குல்லியாவின் மாணவ மணிகளே, தரீகத்து ஷாதிலியாவை பின்பற்றி அதன் பிரகாரம் அன்றும் இன்றும் என்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஹ்வான்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அவனது அருளை சொரிய வேணும் என்று ஆரம்பமாக துஆ செய்தவனாக, இன்று நாம் இந்த இடத்திலே இரண்டாவது தினமாகிய இந்த இரவையிலே நாம் இந்த இடத்தில் கூடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் நாம் ஏன் கூட வேண்டும்? கூடத்தான் வேண்டுமா? அப்படி கூடுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஃபாயிதாக்கள், பிரயோஜனங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய வேண்டும். இந்த நிகழ்வு, இந்த கூட்டம் யாருக்காக என்பதையும் நாம் ஆரம்பத்தில் உணர வேண்டும். இது தெருக்கூட்டமா அல்லது திருக்கூட்டமா? முதலில் நாம் அதை உணர வேண்டும். இது தெருவில் சந்தியில் கூடக்கூடிய கூட்டம் அல்ல.
இது திருக்கூட்டம். எப்படியான திருக்கூட்டம் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணுகும் பிசகாது அடிக்கு மேல் அடி வைத்து நடந்த உத்தம உண்மையான சஹாபாக்களை பின்பற்றிய ஒரு மாமேதையின், ஒரு ஞானியின், ஒரு தத்துவ, ஒரு மனிதனின் ஒரு நிகழ்வு என்பதை நாம் ஆரம்பத்தில் எமது உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்திலே எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றன, உலகத்திலே எத்தனையோ நினைவு தினங்கள் நடக்கின்றன, அதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு நாட்டிலே, ஒரு ஊரிலே ஒரு எழுத்தாளன் இருந்தான் என்றால், அவன் காலஞ்சென்றதன் பின்னால் ஒவ்வொரு வருடத்திலுமோ அல்லது ஒரு 5 வருடத்துக்கு பிறகோ ஒரு நினைவு தினம் கொண்டாடுகின்றார்கள். காரணம், அவர் எழுத்தாளன், நல்லா எழுதியிருந்தான், மக்களை நல்ல வழியிலே அழைத்தான், நல்ல பண்பாடாக நடந்தான், அவர் இப்பொழுது மறைந்து விட்டார், அவருடைய நினைவு தினத்தை கொண்டாடுவதற்காக வேண்டிய ஒரு கூட்டம். இவ்வாறாக எத்தனையோ கூட்டங்கள் நடத்தப்படுகின்றது. அந்நியவர்களும் அந்த கூட்டத்தை நடத்துகின்றார்கள். உதாரணமாக, அந்நிய மனிதர்களில் ஒருவன் அவர்கள் மத்தியிலே பெரும் ஒரு பாரிஸ்டராக அவன் இருந்தான் என்றால், அவனுடைய மறைவுக்கு பின்னாலே அந்த நினைவு தினத்துக்காக வேண்டி அவருடைய புகைப்படத்தையும் வைத்து விழா எடுக்கின்றார்கள், நினைவு தினம் கொண்டாடுகின்றார்கள். அதை போன்றுள்ள நினைவு தினமாக இருந்திட்டாலும் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய விழா கூட்டம் போன்றதல்ல என்பதை நாம் ஆரம்பத்தில் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு திருச்சபை. திருச்சபை என்று சொல்லும் பொழுது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக வேண்டி மீலாத் காலத்திலே நாம் எத்தனையோ விழா எடுக்கின்றோம். எதற்காக? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையை அறிந்து உணர்ந்து அவர்களுடைய போக்கை கவனித்ததன் காரணத்தினால் அந்த மீலாது மாதம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு நினைவு, ஒரு எண்ணம் எமது உள்ளத்தை தட்டுகின்றது. அதை போன்று எங்களை நல்வழியில் நடாத்த வேண்டும், நல்வழியிலே மக்கள் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி எத்தனையோ மஷாயிகுமார்கள் முன் வந்து அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரீகாவை ஆரம்பித்து, இந்த தரீகாவின் ஊடாக நீங்கள் போகும் பொழுது, இந்த தரீகாவின் ஊடாக நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு என்பதை ஒவ்வொரு தரீகத்தின் இஸ்தாபர்களும் சொல்லி 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 அந்த தரீகாவை விளங்கிய ஒவ்வொருவரும் அந்தந்த தரீகாவில் சேர்ந்து தனது வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். தரீகா என்றால் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ தரீகா, காதிரியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா, ஜிஸ்தியா தரீகா, அலவியா தரீகா என்று இவ்வாறெல்லாம் எத்தனையோ தரீகாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல் குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலியின் ஷாதலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய இந்த தரீகா, அவர்கள் ஆரம்பித்த இந்த தரீகா ஒரு தனிப்பட போக்குள்ள ஒரு தரீகா. நல்லாக விளங்கிக் கொள்ள வேணும். விஷயங்கள் விளங்காவிட்டால் பேசியவரோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு பேசினீர்களே ஏன் என்பதை கேட்க வேணுமே அல்லாது மூளையில் நின்று கொண்டு, சந்தையில் நின்று கொண்டு வாக்கி வந்தவாறெல்லாம், மனதில் ஏற்பட்டவாறெல்லாம் பேசக்கூடாது. அது தவறாக ஆகிவிடும். இப்பொழுது நாங்கள் ஓதிய இப்பொழுது நாங்கள் படித்த இந்த மனாகிபிலே அல் குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலியின் ஷாதலி கத்தஸ